ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறை தனியாக இருக்கும் பஸ் ஸ்டாண்டு. அங்கே நின்று அவங்க இரவு நேரங்களில் வேலை முடிஞ்சு போகும்போது ஒரு பயமாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலை இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க தட்டி கேட்கணும், தப்பை வந்து வெளியே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரணும், உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எந்த நம்பருக்கு கால் பண்ணுவீங்க? 1 வரும் 8, அவ்வளோதான். 9 இதுதான் நம்பர். குழந்தை குற்றம் நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு என்ன குற்றம் நடவடிக்கை எடுக்கணும், எஃப்ஐஆர் போடுங்க. அந்த குற்றமான நபரை வந்து கைது பண்ணி எல்லா நடவடிக்கையும் வந்து சிங்கப்பெண் நடவடிப்படை வந்து பண்ணுவாங்க. ஸோ சிங்கப்பெண் வந்து இவங்க மட்டும் சிங்கப்பெண்ணா, நம்ம எல்லாருமே சிங்கப்பெண், புரியுதுங்களா? யாரெல்லாம் வந்து அநீதிக்கும் குற்றத்துக்கும் நம்ம கட்டி கேட்கணும், அந்த வகையில் வந்து நம்ம தைரியமாக இருக்கணும். உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய பாதுகாப்பு மற்றும் போட்டிய நலத்துறை தான் வந்து இந்த சிறப்பு படை வந்து அமைக்கப்பட்டது. உங்களுடைய எல்லாருடைய வந்து டெய்லி வந்து பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவில் மூவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல், ஏதாவது இன்சிடென்ட் உங்கள் ஏரியாவில் ஏதாவதுன்னா கண்டிப்பாக இவங்க நீங்கள் உடனே சொல்லிடலாம். இவங்க வர கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து சென்னையிலேருந்து தலைமையிலிருந்து அந்த ஒவ்வொரு குற்றத்தையும் வந்து அவங்க வந்து ஆய்வு செய்து அது நடவடிக்கை பாதுகாக்கிறாங்க. ஒரு குற்றம் நடக்கிறத தடுக்கிறது முக்கியமான வேலை, தடுக்கிறது தான் முக்கியமான வேலை. அதனால வந்து ரோந்து பணி வந்து நம்ம துரிதப்படுத்தி எல்லா ஸ்கூலு, காலேஜு, எல்லா தரப்பான பெண்களையும் வந்து கொண்டு பேசி பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆதரவு